இன்னைக்கு நம்ம ஒரு விசஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். சென்ட்ரி விசஸ் தோர் அப்படின்ற ஒரு பயங்கரமான பேட்டில். இவங்க ரெண்டு பேருக்குமான ஃபைட்ல யார் ஜெயிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி நீங்க சென்ட்ரி டீமா இல்ல டீம் தோரா, நீங்க யாரோட டீம்ன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இவங்க ரெண்டு பேரோட பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி காமிக்ல இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏகப்பட்ட தடவை ஃபைட் வந்திருக்கு. சென்ட்ரி அவருக்குள்ள இருக்கிற இருள் மூலமா பல தடவை தோரை எதிர்த்து சண்டை போடவும் செஞ்சிருக்காரு. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குமான சண்டையில தோரும் சென்ட்ரியுமே மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில வின் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. ரெண்டு பேருக்குமான பல தடவை ஏற்பட்ட சண்டையில தோக்குறவங்க கிட்டத்தட்ட சாகுற அளவுக்கான வலியையும் அதுக்கான விளைவுகளையும் சந்திக்க வேண்டி இருந்தது. மார்வல்ல சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸ்ல ஒரு ஆள்னா அது கண்டிப்பா காட் ஆஃப் தண்டர் தோர் தான். ஆனா சென்ட்ரியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். சென்ட்ரிக்கு மார்வலோட சூப்பர்மேன் அப்படின்ற இன்னொரு பேருமே இருக்கு. தோர் 1962ல ஸ்டான்லி லாரி லீஃபர் ஜாக் கிரிஃபி அப்படின்ற லெஜெண்டரி ரைட்டர்ஸால ஜெர்னி இன்டு மிஸ்ட்ரி அப்படின்ற காமிக் புக்ல 83வது இஷ்யூல தோர் முதல்ல தோன்றி இருப்பாரு. ஆனா சென்ட்ரி பால் ஜென்கின்ஸ் ஜோலி அப்படின்ற ரைட்டர்ஸால 20ஸ்ல ரிலீஸ் ஆன சென்ட்ரி காமிக் புக்ல முதல்ல தோன்றி இருப்பாரு. சென்ட்ரி முதல்ல அறிமுகமானதுக்கு அப்புறம் பல தடவை தோருக்கும் சென்ட்ரிக்குமே சண்டை வந்திருக்கு. சென்ட்ரியை விட தோர் ஒரு சக்தி வாய்ந்த அவெஞ்சர்ன்றதை ப்ரூவ் பண்றதுக்காகவும் சென்ட்ரியோட இருள்ல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக மட்டுமே ஏகப்பட்ட தடவை தோருக்கும் சென்ட்ரிக்கும் சண்டை வந்திருக்கு. சென்ட்ரி கிட்ட 1 மில்லியன் சூரியனை ஒன்னா சேர்த்தா எவ்வளவு சக்திகளை வெளிப்படுத்த முடியுமோ அதே சக்திகளும் சென்ட்ரி கிட்ட இருக்கு. சொல்ல போனா சென்ட்ரி கிட்ட இதை விட அதிகப்படியான சக்திகளே இருக்குன்னு கூட சொல்லலாம். சென்ட்ரியோட சக்திகளை பத்தி தெளிவா வரையறுக்கப்படாததுனால அவர்கிட்ட இவ்வளவு சக்திகள் தான் இருக்குன்னு நம்ம அவ்வளவு ஈஸியா சொல்லிட முடியாது. வேணா நம்ம கெஸ் பண்ணலாம், மித்தபடி கரெக்டா கச்சிதமா சொல்லிட முடியாது. 1 மில்லியன் சூரியன்கள் ஒன்னா சேர்ந்தா எவ்வளவு பெரிய சக்தியை உருவாக்க முடியுமோ அதே அளவான சக்திகளும் நம்ம சென்ட்ரி கிட்ட இருக்கு. ஆனா அந்த சக்திகள் எல்லாமே ஒரு இருளா சென்ட்ரியோட வாய்டா இருக்கு. சென்ட்ரியோட வாய்டை பத்தி ரீசெண்டா ரிலீஸ் ஆன தண்டர்போல்ட்ஸ் படத்துக்கான ட்ரைலர்ல பார்த்திருப்பீங்க, எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சுன்றத. தண்டர்போல்ட்ஸ் படத்துக்கான ட்ரைலரோட ஃபுல் பிரேக் டவுன் நம்ம சேனல்ல ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்க. அதோட கண்டிப்பா நம்ம படத்துல தண்டர்போல்ட்ஸ் விசஸ் சென்ட்ரின்ற ஒரு ஃபைட்டை நம்ம பார்க்க தான் போறோம். தண்டர்போல்ட்ஸ் விசஸ் சென்ட்ரின்ற ஃபைட் என்ன மாதிரி இருக்கும், இந்த ஃபைட்ல யார் ஜெயிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்ணி தண்டர்போல்ட்ஸ் விசஸ் சென்ட்ரின்ற ஒரு செப்பரேட்டான வீடியோவே அப்லோட் பண்ணிருப்போம். இதையுமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. பட் எனிவேஸ் நம்ம டாபிக் உள்ள வந்துருவோம். சென்ட்ரியை நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒருத்தர்னு நமக்கு தெரியும். ஆனா அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய வீக்னஸும் இருக்கு. சென்ட்ரியால எமோஷனலா கூட ஒரு பேரழிவை ஏற்படுத்த முடியும். மார்வல் யூனிவர்ஸோட ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இருந்த அயன்மேன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இது மாதிரியான பெரிய சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸை கூட சென்ட்ரி தன்னோட கற்பனையால சண்டை போட்டு வீழ்த்துற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்படி இருக்கும்போது தண்டர்போல்ட்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும். காமிக்ல ஒரு தடவை மார்வல் யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாரோட ஞாபகத்துல இருந்த சென்ட்ரியை மட்டும் அடியோட அழிச்சிடுறாங்க. இதனால சென்ட்ரினா யாருன்னே மார்வல் யூனிவர்ஸ்ல எக்கச்சக்கமான பேருக்கு தெரியாம போயிடுது. அப்படியே சென்ட்ரியும் அவரோட அரக்கத்தனமான சென்ட்ரி உருவத்தை விட்டு பாப்பா வாழ ஆரம்பிக்கிறாரு. அதோட சென்ட்ரி யாருங்கிறதையுமே எல்லாருமே மறக்கவும் செஞ்சிடறாங்க. ஆனா சென்ட்ரியோட பவரை பத்தி நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல. கடவுள்கள் ஒருத்தரான ஏரிஸே ரெண்டா பிச்சு போட்டவர். அப்போ சென்ட்ரியால தோரை டெஃபீட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? சென்ட்ரிக்கும் தோருக்கும் பல தடவை சண்டை வந்திருக்கு. அதுல சென்ட்ரிக்கும் தோருக்கும் முதல்ல சண்டை வரும்போது அந்த சண்டையோட முடிவு கிட்டத்தட்ட மரணத்துல போய் முடிஞ்சிருக்கும். சென்ட்ரியோட சக்தி வாய்ந்த வாய்ட் இடிகளின் கடவுளான தோரோட சக்திகளுக்கு இணையா இல்லாததுனால அந்த சண்டையோட முடிவு சென்ட்ரியோட மரணத்துக்கிட்ட போய் முடிஞ்சிருக்கும். அப்போ சென்ட்ரிக்கும் தோருக்கும் நடக்கிற ஃபைட்ல தோரு சென்ட்ரியை தோக்கடிச்சிருவாருன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுதான் இல்ல. சென்ட்ரியுமே பல தடவை தோரை சண்டையில வீழ்த்தவும் செஞ்சிருக்காரு. அப்போ ரெண்டு பேருக்குமான சண்டையில யார் தான் ஜெயிப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவு அக்யூரேட்டா நம்மளால சொல்லிட முடியாது. ஆனா ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட சண்டையில தோர் 3 தடவை சென்ட்ரியை தோக்கடிச்சிருக்காரு. சென்ட்ரி என்னதான் சக்தி வாய்ந்த ஒருத்தரா இருந்தாலும் அவரால் கடவுள்கள் ஒருத்தரோட தோரோட சக்திகளுக்கு ஈடு கொடுக்க முடியல. அதனாலேயே தோர்கிட்ட சென்ட்ரி 3 தடவை சண்டையில தோத்துருக்காரு. சென்ட்ரிக்கு என்னதான் பாப்புன்ற இன்னொரு நல்ல பக்கம் இருந்தாலும் சென்ட்ரி எப்போதுமே எல்லாரையும் அச்சுறுத்துற மாதிரியான ஒரு தீய சக்தி தான். ஒரு தீய சக்தியால என்னைக்கும் கடவுளை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. ஒருவேளை ஃபியூச்சர்ல சென்ட்ரி விசஸ் தார்ன்ற ஃபைட் நடந்தா அது எப்படி வேணாலும் அமையலாம். ஆனா ஹிஸ்டரியை யாராலையும் மாத்த முடியாது. இது வரைக்கும் தார் சென்ட்ரியை 3 தடவை சண்டையில தோக்கடிச்சிருக்காரு. சென்ட்ரியும் 3 தடவை சண்டையில தார் கிட்ட தோக்கவும் செஞ்சிருக்காரு. சென்ட்ரி விசஸ் தோர்ன்ற ஃபைட்ல தோர் ஜெயிக்கிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.